எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் தான். இப்போ வந்து வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. அதனால் அவங்க கொஸ்டினுக்கு வந்து பதில் கொடுக்குற மாதிரி வீடியோ தான் நான் இப்போ மேக் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்க கேட்குற கொஸ்டின் அதாவது எர்த் வயரும் நியூட்ரல் வயரும் ஒன்றா கனெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சில இடங்களில் கனெக்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ அவங்களுக்கான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த டயக்ராமில் பாருங்கள். இந்த டயக்ராமில் நான் வந்து சிம்பிளாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது வந்து நியூட்ரல் வருது. நியூட்ரல் வந்து இந்த இடத்துல நியூட்ரல் லிங்க்ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து எர்த்து பாருங்கள். எர்த்து வந்து எர்த் லிங்க்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக எர்த்து எங்கே வந்துடும், நேராக வந்து நம்ம 3 பின் ப்ளக் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அங்கே வந்துடும் ஜாக்கெட்டுக்கு. அடுத்து நம்ம வாஷிங் மிஷினோ இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லை மற்ற மாதிரி நம்ம மோட்டார்ஸு இந்த மாதிரி கிரைண்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எர்த்துக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த பாயிண்ட்லேருந்து இதில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து அது இதாகிறப்ப அது வழியே வந்து இந்த க்ரீன் வயர் இங்கே நமக்கு இதை அழைக்கிறோம். இது நார்மலாக உள்ள வயரிங். இப்போ நியூட்ரல் பாருங்கள், நியூட்ரல் இப்படி வந்துடும். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து நியூட்ரலுக்கும் எர்த்துக்கும் இடையில இப்படி ஒரு லிங்க் கொடுக்குறாங்களே, அதாவது நியூட்ரலையும் எர்த்தையும் வந்து லிங்க் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணுனா தப்பா இல்லை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி லிங்க் பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால் நியூட்ரல் வந்து நல்ல கண்டக்டிவிட்டி நல்லா கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதாவது பிரச்சனை இல்லைன்றா இது கரெக்ட் பண்ணக்கூடாது நம்ம. இது ரெண்டும் நமக்கு வந்து எப்போ தெரியாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நியூட்ரலும் எர்த்தும் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த டைமிங்கில் நியூட்ரல் வந்து கண்டக்டிவிட்டி நல்லா இருக்குது, நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க இடத்துலேருந்து நியூட்ரல் நல்லா கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த நியூட்ரல் கட் ஆகிறதோட டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ வந்து இந்த டைமிங்கில் வந்து பாருங்கள், நமக்கு நியூட்ரல் வந்து ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். நல்லா கண்டக்டிவிட்டி இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நம்ம வச்சு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்மால் வோல்டேஜ் தெரியும் நமக்கு. அதாவது வந்து மீட்டர் வச்சு நம்ம அளந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த எர்த்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணியிருக்க இடத்துல வந்து ஸ்மால் வோல்டேஜ் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியும். அதாவது வந்து நல்ல கண்டக்டிவிட்டி இல்லை நியூட்ரல் அப்படின்னு சொன்னால். அது போக பாருங்க, எர்த்தில் பாருங்கள், இப்போ நம்ம வந்து நம்ம கிரைண்டருக்கோ இல்லை வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வந்து நம்ம எர்த்து பண்ணி வச்சுருப்போம். அங்கே போய் நம்ம தொடுறப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஒரு இண்டக்ஷன் வந்து நமக்கு தர்றது மாதிரி இருக்கும். ஒரு ஈரமான கையில் போய் நம்ம தொடுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இண்டக்ஷன் தர்றது மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக பாருங்கள், ஃபேஸ் வந்து நம்ம சுவிட்சு கொடுத்துறோம், இந்த மாதிரி இண்டிகேட்டர் இந்த மாதிரி கொடுத்து வச்சுருப்போம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறப்ப நியூட்ரல் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு பெருசாக தெரியாது. இதே இது அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி நம்ம டெஸ்ட்டை வச்சு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல லைட் வந்து டெஸ்ட்டில் கண்டிப்பாக லைட் எரியாது. ஆனால் மீட்டரோ நம்ம ஈரக்கையோட வந்து தொட்டு பார்க்குறப்ப அந்த இடத்துல வந்து நம்மளால் வந்து ஒரு ஸ்மால் இண்டக்ஷன் இருக்கிறத நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம நியூட்ரலும் எர்த்தும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன ஒரு வீடியோ நம்ம பார்த்துருவோம். இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கடலூர்லேருந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணிட்டேன். சரிங்களா? நியூட்ரல் வயர் கட் ஆனால் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஆனால் இப்போ நான் அந்த மீட்டரோட மட்டும் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நியூட்ரல் வயர் வந்து கட் ஆயிருச்சு அப்படின்ட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இப்போ அந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போஸ்ட்லேருந்து வர நியூட்ரல் வயர் வந்து ஃபுல்லாக கட் ஆகலை, ஆனால் லைட்டாக கட், அதாவது வந்து கண்டக்டிவிட்டி நல்லா இல்லாமல் ஒரு லூஸ் கனெக்ஷன் இருந்துட்டு இருக்கு. அதனால் பாருங்கள், இப்போ அவர் நியூட்ரலில் வந்து இண்டிகேட்டர் வைக்கிறாரு, டிம்மாக எரியுது. அடுத்ததில் பாருங்கள், அது வந்து நியூட்ரல் அவுட்புட் தான், அதுவும் டிம்மாக எரியுது. ஆனால் லாஸ்ட்டில் வைக்கிறப்ப பாருங்கள் நல்ல பிரைட்னஸாக இருக்கும். அதாவது ஃபேஸ் ஒயரில் ரெண்டு பக்கமும் கடைசியும் வைக்கிறப்ப நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும். ஆனால் அவர் நியூட்ரலில் வைக்கிறாரு, நியூட்ரலில் வைக்கிறப்ப பாருங்கள் டிம்மாக எரியுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நியூட்ரல் வந்து சரியான கண்டக்டிவிட்டி இல்லை. இப்போ பாருங்கள் நல்லா ஃபுல் பிரைட்டாக இருக்கும். இது வந்து ஃபேஸ். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், நமக்கு வந்து நியூட்ரல்லையும் சப்ளை வர்றப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து நியூட்ரலையும் எர்த்தில் லிங்க் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த நியூட்ரலில் இருக்கிற ஃபேஸ், அதாவது ஃபேஸ் ஒயர் ஆல்ரெடி வந்து நியூட்ரலுக்கு வந்துருச்சு, நியூட்ரல் கண்டக்டிவிட்டி இல்லாதனால இப்போ நம்ம வந்து எர்த்தையும் அதில் போய் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஃபேஸ் வந்து நேராக எர்த்துக்கும் வர ஆரம்பிச்சிடும். அப்படி எர்த்துக்கும் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சில இடங்களில் எர்த்திங் பண்ணி வச்சுருக்கப்ப அங்கேயும் நமக்கு வரும் வோல்டேஜ். அப்படின்றப்ப இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸானது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நியூட்ரல் வந்து இந்த இடத்துல கட் ஆயிடுச்சு. நம்ம இந்த இடத்துல நியூட்ரல் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல நியூட்ரல் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எர்த்தும் நியூட்ரல் வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கிறப்ப நியூட்ரல் கட் ஆனது நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னால்
இந்த எர்த் இருக்கு பாருங்க, எர்த் வந்து ஒரு நியூட்ரலா வந்து நமக்கு ஆக்ட் பண்ண ஆயிரும். சரிங்களா? அப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல நியூட்ரல் கட் ஆனதே நமக்கு தெரியாம இருக்கும். அந்த டைமிங்ல அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த எர்த் வந்து பாருங்க நியூட்ரலோட லிங்க் ஆயிட்டு நமக்கு யூஸ் பண்ற லைட்டோ, இல்ல எக்யூப்மெண்ட்டோ எல்லாம் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகும் பாருங்க, இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம இது பண்றோம், டச் பண்றோம், இல்ல டெஸ்ட் வச்சு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, அந்த டைமிங்ல வந்து டெஸ்டர்ல வந்து அந்த அளவுக்கு நமக்கு இண்டிகேஷன் தெரியாது. இல்ல மீட்டர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்மால் வோல்டேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம வந்து அந்த மெட்டல் பார்ட்ல வந்து ஈர கையோடையோ நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா வந்து ஒரு இண்டக்ஷன் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் இந்த இடத்துல. இது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நியூட்ரல் கட் ஆயிருச்சு. ஆனா எர்த் வந்து நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா, இந்த மாரி நடக்கும். இப்ப சில இடங்கள்ல பாருங்க, நியூட்ரல் கட் ஆயிருச்சு. எர்த் வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணல அப்படின்னு சொன்னா, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த மாதிரி ஆயிரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த டயகிராம்ல பாருங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நியூட்ரல் வயர் கட் ஆயிருச்சு. ஆனா எர்த் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா, நார்மலா சிஸ்டம் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். நமக்கு நியூட்ரல் கட் ஆனதே தெரியாது. எப்பெல்லாம் அடுத்து எர்த் எப்ப கட் ஆகுதோ அப்பதான் பெரிய ப்ராப்ளம் வரும். ஆனா நம்மளால இது கண்டுபிடிக்க முடியாது. நியூட்ரல் வந்து கட் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இதே இது நம்ம லிங்க் பண்ணாம வச்சிருந்தோம்னா ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருவோம். இதே இது நியூட்ரல் கட் ஆகி சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருக்கிறப்ப எர்த்து கட் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஆயிரும். பாருங்க ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நியூட்ரல் வந்து கட் ஆயிருச்சு. நமக்கு வந்து எர்த்து வந்து நியூட்ரலா வந்து ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துலையும் எர்த்தும் வந்து நமக்கு சரியா ப்ராப்பரா கண்டக்டிவிட்டி இல்லை, சரியா இல்லை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த ஃபேஸ் நம்ம அந்த வீடியோல பார்த்தோம்ல, நியூட்ரலுக்கும் வந்து ஃபேஸ் ஒயர் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த ஃபேஸ் நேரம் இங்கே வருது. இங்கே வந்து நமக்கு சுவிட்சுக்கும் போயிடுது. நம்ம அந்த பிளக் மாட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அங்கே பாருங்க எல்லா இடத்துக்குமே வந்து இந்த மாதிரி வந்துடும் ஃபேஸ். எல்லா வயருமே ஃபேஸ் ஆயிரும். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து எர்த் பண்ணி வச்சிருக்கோம். இதுவுமே வந்து நமக்கு ஃபேஸ் வர ஆரம்பிச்சிரும். அடுத்து இந்த இது பாருங்க எல்லா நியூட்ரல்ல இருந்து எர்த்ல இருந்து எல்லாமே எல்லா வயர்களுமே நமக்கு வந்து ஃபேஸ் ஆயிரும். அடுத்து நம்ம வந்து இப்போ அதில் நம்ம டெஸ்ட் வச்சு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு 230 வோல்ட் நமக்கு கிடைக்கும். அதாவது சிஸ்டத்தில் என்ன வோல்டேஜ் வருதோ அது அப்படியே அங்கே வந்து வோல்டேஜாக நமக்கு வரும். அப்போ இந்த டைமிங்கில் போய் அதை தொடுறாங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை. ஏன்னா இந்த இந்த மாதிரி நமக்கு வோல்டேஜ் வர்றதை வந்து நமக்கு வந்து சேவ் பண்ணுறது தான் எர்த்துன்னு சொல்கிறது. இது ரெண்டையும் நம்ம லிங்க் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இப்போ சப்போஸ் நியூட்ரல் கட் ஆகி ஏதோ ஒரு வயர் டேமேஜ் ஆகி இன்சுலேஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் நம்ம எர்த்து வந்து ப்ராப்பராக பண்ணி செப்பரேட்டாக பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இதில் வர்ற வோல்டேஜ் பாருங்கள் கிரவுண்டுக்கு போயிடும். அப்போ பெரிய ப்ராப்ளம் இருக்காது. அதனால வந்து நம்ம வயரிங்கில் வந்து எந்த இடத்துலையும் நியூட்ரலையும் எர்த்தையும் லிங்க் பண்ணவே வேண்டாம். எந்த இடத்துலையுமே நீங்கள் லிங்க் பண்ணக்கூடாது. அது மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு சர்க்கியூட்டுக்குமே வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்றது, எர்த் அப்படின்னு சொல்றதையும் செப்பரேட்டாக கொண்டுட்டு போயிருங்க. ஏன்னா ஏதாவது ஒரு சர்க்கியூட்ல ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான டைமிங்லேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதே இது நம்ம ரெண்டையும் லிங்க் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா எல்லா வயரையும் பிரித்து அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால வந்து பாருங்க செப்பரேட் எடுத்துட்டு போயிருங்க, நியூட்ரலும் எடுத்துட்டு போயிருங்க. எந்த ஒரு இடத்துலையும் நியூட்ரலையும் எர்த்தையும் வந்து லிங்க் பண்ணாதீங்க. சரிங்களா? இப்போ வந்து அதுக்கு தான் நான் மீட்டர் வீடியோவை காட்டினேன். அந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நியூட்ரல் வயரை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நம்ம அடுத்து வர வீடியோக்குள்ள வந்து நம்ம ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரோட கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நம்ம எலக்ட்ரிஷியன் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இல்லை, நம்ம வீட்டில் உள்ளவங்களும் இதை தெரிஞ்சுக்கிறணும். தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஒர்க் பண்ண வரவங்கள்ட்ட நம்ம சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி மீட்டர்லாம் எடுத்து வந்து லிங்க்ல இருக்கா, அப்படி இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டையும் செப்பரேட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்களே நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா நம்மளோட வீடு, அப்போ நம்மளோட இதுக்கு தான் அது இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.